ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான காலை உணவு தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாவு, வாழைப்பழம், அதுக்கப்புறமா நெய், அதுக்கப்புறம் சர்க்கரை, இவ்வளோதாங்க. ஆமாங்க, இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் ஊற்றி அழகாக ஒரு வட்டம் வடிவில் அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இந்த வாழைப்பழத்தை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நம்ம தோசைக்கு நடுவில் வச்சுக்கலாம். இது மேலே வந்து நம்ம நெய் இல்லைன்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதுவும் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கரும்பு சர்க்கரை நேச்சுரலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கரும்பு சர்க்கரை நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். அதனால் தப்பே இல்லைங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன விஷயம்னு நினச்சிக்க கூடாது. நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இது ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி போடுறாங்களேன்னு. கண்டிப்பாக இது ஒரு டிஷ் தாங்க. ஏன்னா காலையில் வந்து நம்ம இதுக்கு சட்னி கூட நம்ம செய்ய தேவையில்லை. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து வாழைப்பழம் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். நம்ம எடுத்துக்கிற காலை உணவில் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. அந்த வகையில் நம்மளுக்கு இந்த வாழைப்பழத்திலிருந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக கிடைக்கிது. நம்ம வெறுமனே வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷில் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பரான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கிட்டு இதை நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கத்தியில் கட் பண்ணல, இந்த மாதிரி சட்டுவத்திலேயே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணி அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க. இந்த மாதிரி வாழைப்பழ தோசை ஒரு தடவை சாப்பிட்டாலே வயிறு வந்து அந்த அன்னைக்கு காலையில் நிறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ.